சித்தி, நான் பேசுகிறது கேட்குதா? 3 days ஆஃபீஸில் வெளியூர் போகணும் சித்தி. ஆஃபீஸ் வேலையாக வெளியூர் கூப்பிட்ருக்காங்க. ஏய், என்ன உன் பேச்செல்லாம் சரியில்லை, ரொம்ப திமிர் தெரியுது. நான் பேசுகிறது கேட்குதான்னு கேட்குறேன். ஏய், கேட்கலன்னா என்ன பண்ணுவேன்? ஐயோ சித்தி, நான் திமிரெல்லாம் பேசலை. நான் ரொம்ப நேரமாக உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன், நீங்கள் எதுவுமே சொல்லலை. அதனால தான் நான் பேசுகிறது கேட்குதான்னு கேட்டேன். நீ ரொம்ப நேரமாக கேட்டு நான் பதில் சொல்லலைன்னா எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம், புரியுதா? என்ன 3 நாள் ஊர் பொறுக்க போவேன், அதை நீ என்கிட்டயே வந்து தைரியமாக சொல்லிட்டு இருக்க. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும்? என்ன குளிர் விட்டு போயிடுச்சா? சித்தி, ஊர் பொறுக்கெல்லாம் போல, ஆஃபீஸ் ஒர்க்காக தான் வெளியே போகணும். அது ஆஃபீஸில் இருக்க என் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருமே வரணும் சித்தி. ஊரெல்லாம் சுத்த போல. ஏய் சி, வாயை மூடு. இந்த மாதிரி நடித்து தானே ஏமாத்தினேன். உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா உனக்கு மாப்பிள்ளை பார்த்த விஷயத்த போய் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே மிரட்டி நீ நினச்சி சாதிச்சிட்ட. அந்த திமிரில் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா நீ? நல்லா உம்முனா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு கரெக்டாக சொல்லுவாங்க, ஊமை ஊரை கெடுக்கும், ஆமாம் ஆற்று கெடுக்கும்னு. அந்த மாதிரி நல்லா உம்முன்னு உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துருக்க நீ? ஆளை கூட்டு வந்து மிரட்டி கல்யாணத்தை நிப்பாட்டுறியா? நீ மட்டும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாமல் இருந்திருந்தேன்னா இந்த குடும்பம் எங்கேயோ போயிட்டுருக்கோம். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கும். எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்போ ஒரு ஊர் பொறுக்க போவாலாம். அதுக்கு நான் வந்து போயிட்டு வாமா அப்படின்னு வழி அனுப்பி வைக்கணுமா? சித்தி, நான் அந்த மாதிரிலாம் நினச்சது கூட கிடையாது. கூட்டிகிட்டு வந்து மிரட்டி அப்படிலாம் நான் யோசிச்சது கூட கிடையாது. நிலாவை நான் கூட்டிகிட்டு வரல, அவளே கண்டுபிடிச்சி நீ போகலன்னா நான் கண்டிப்பாக போவேன்னு சொல்லிட்டு தான் சித்தி வந்தா. நான் யாரையும் கூட்டிகிட்டு வரல சித்தி. அதுவும் உங்களை மிரட்டி நான் என்ன சித்தி பண்ண போகிறேன்? ஏய், தயவு செஞ்சு இதை நடிக்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டு. பார்க்க சகிக்கலை எனக்கு. நீ கூட்டிகிட்டு வந்தியா வரலையா எனக்கு நல்லா தெரியும். அதுவும் அவர்காலே எப்பா அவள் கூடலாம் நான் பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ அவளை கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் நின்று நடு வீட்டில் நின்று என்னையும் என் பிள்ளையும் அவன் மிரட்டிட்டு போகிறா. அதை நீ பார்த்துக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ணியிருக்கணும்? இது என் குடும்ப விஷயம், நீ தலையிடாத அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அக்கறை இருக்கவ இப்போ வந்து நடிச்சுட்டு இருக்கேன் நீ என்கிட்ட. சித்தி, இந்த ட்ரிப்பு போகலன்னா நான் இந்த ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ண முடியாது சித்தி. கண்டிப்பாக எல்லாருமே வரணும். அப்படி போகலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க சித்தி. வேலையை விட்டு தூக்குனா வெளியில் வா. என்ன இந்த ஒரு கம்பெனி தான் இருக்கு அந்த ஊரில், வேறு கம்பெனியே இல்லையா? இந்த மாதிரி நீ ஊர் பொறுக்க போனால் தான் உனக்கு வேலை கிடைக்கணும். அந்த வேலை நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல. நீ ஊர் பொறுக்கிட்டு என் கூட சுற்றிட்டு வருவேன். நான் உன்னை வாமா அப்படி வீட்டுக்குள்ள உட்கார வச்சுப்பேன் நினைக்கிறியா? மா, இங்கே என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க நீ? வாடா ரகு, நல்ல வேலை நீ வந்த. இவளுக்கு கொழுப்பு பற்றியா? இதை வேலை பார்க்குற இடத்துல எங்கேயோ 3 நாள் வெளியூருக்கு ஊர் பிறகு கூப்பிட்ருக்காங்களாம். என்கிட்டே வந்து நான் போட்டுமா அப்படின்னு கேட்குறா. எவ்வளோ திமுறை எவ்வளோ கொழுப்பு இருந்தால் என்கிட்ட கேட்டுருப்பா இவன் இந்த மாதிரிலாம். இவ்வளோதானா? இதுக்கு அப்படி கத்திக்கிட்டு இருக்க நீ? இப்போ என்ன அதுக்கு? இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்க? டேய், இப்போ அதுக்கு என்னவா? நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போ அதுக்கு என்ன அவ்வளோ அசால்ட்டாக கேட்குற நீ? மா, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? எனக்கு புரியல. அவள் ஆஃபீஸில் கூப்பிட்ருக்காங்க, அவள் போகிறேன்னு சொல்கிறா. ஆஃபீஸ்னால் அப்படி தான் இருக்கும். இப்போ அவள் போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ? ரகு, எனக்காக பேசுறியா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரகு எனக்காக பேசுகிறான், அதுவும் கோவப்படாமல் சித்திக்கிட்ட எனக்காக பேசுகிறானா? ரகு, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சு தான் பேசுறியாப்பா? நான் எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாமல் அவள் விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகாமல் இருங்க, போதும். புரியுதா? ஆஃபீஸ்னால் அப்படி தான் இருக்கும். கூட இருக்கவங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க, போய் தான் ஆகணும். அவள் காலேஜில் எங்கேயும் போனது கிடையாது. ஏன், நான்லாம் காலேஜில் ட்ரிப்லாம் போயிருக்கேன் தானே, அப்போ எதுவும் நீ சொல்ல தானே. இப்பயும் விடு, புரியுதா? தேவையில்லாமல் இது பெருசாக்காம போய் வேலையை பாரு, போ. இந்த பையனுக்கு என்ன புத்தி கிட்டு போச்சா?
போயும் போய் இவளுக்காக பேசிகிட்டு இருக்கான். சந்தியா நீ போ, நீ போயிட்டு அதுக்காக பேக்கிங் பண்ணு போ. இவங்க இப்படி தான் எதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீ போ. சரி ரகு, நான் போய் பேக் பண்ணுறேன். என்ன ரகு புதுசாக இருக்கு? அவளுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட எதிர்த்து பேசிகிட்டு இருக்க. என்ன அக்கான்ற பாசம் வந்துருச்சா திடீர்னு உனக்கு? இப்போ தான் அவள் அக்கா ஞாபகம் வருதா என்ன? சி, அக்காவா? யாருக்கு யார் அக்கா? அவள் என்றைக்குமே எனக்கு அக்கா கிடையாது, புரியுதா? தேவையில்லாமல் அவள் எனக்கு அக்கா எதுன்னு சொல்லி என்னை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். டேய், இப்போ தான் நீ அவளுக்காக பேசிகிட்டு இருந்த, அதனால கேட்டேன். இப்போ என்ன கோவப்படுற? இப்போ நீ கோவப்படுறவனா இருந்தால் எதுக்கு அவளை போக சொன்னேன்? எனக்கு எதுவும் புரியல ரகு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு. அவளுக்காக நான் பேசுகிறேன்னா? நான் செத்தாலும் சாவனே தவிர அவளை அக்காவும் ஏற்றுக்க மாட்டேன், அவளுக்காக நான் பேசவும் மாட்டேன், புரியுதா? நான் ஒன்று பண்ணுறேன்னா அதில் 1008 அர்த்தம் இருக்கும். ரகு நீ என்னப்பா சொல்கிற? எனக்கு எதுவும் புரியல. நீ சொல்கிறது, நீ பேசுகிறது, நீ பண்ணுறது எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று மாறா இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியலையேப்பா. ஏம்மா, அவளுக்கு எவ்வளோ திமிரும் எவ்வளோ கொழுப்பும் இருந்தா நம்ம பார்த்த மாப்பிள்ளையை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லி அவள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னையே மிரட்டுவா. நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சியா நீ? நீ என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க? நீங்கள் சொன்ன உடனே நான் மாப்பிள்ளை வீட்டில் போய் இந்த கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல நினச்சிட்டு இருக்கியா? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் மாப்பிள்ளை வீட்டில் ஜாதகம் சரியில்லை, அதனால் ஜோசியக்காரர் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். டேய், என்னடா சொல்கிற? கல்யாணம் வேண்டான்னு சொல்லவே இல்லையா? ஏய், அன்னைக்கு அந்த நிலா வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படி இப்படி சொல்லிட்டு போயிருக்காளேடா. அவளுக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான், தேவையில்லாம பிரச்சனை வந்துடும்டா. நீ எதை மனசு வச்சு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அவன் சொன்னா நான் அப்படியே பயந்து நடுங்கி ஐயோ வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி நின்று நினச்சிட்டியா? இப்போ என்னடா பண்ண போற? எனக்கு ஒன்றுமே புரியலையே நீ சொல்கிறதே. உனக்கு போக போக எல்லாம் புரியுமா, நீ வெயிட் பண்ணி பாரு. இப்போ என்ன, இந்த கல்யாணத்தை இவருக்காளே இவ சம்மந்தம் இல்லாமல் பண்ணா தானே அந்த நிலா சொன்ன மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். இவளே வந்து இந்த கல்யாணத்தை பண்ணி வேணும் நம்மகிட்ட கேட்பா, அவள் விருப்பத்தோடு இந்த கல்யாணம் நடக்கும். அது மட்டும் இல்லைம்மா, இப்போது நம்மளை வந்து மிரட்டிட்டு போனால நிலா, அவ கூட இந்த விஷயத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. சந்தியா வாயாலேயே இது ஏன் விஷயம், இது ஏன் கல்யாணம், இது ஏன் குடும்பம், இதில் நீ தலையிடாத, இது முழுக்க முழுக்க என் விருப்பத்தோடு தான் நடக்குதுன்னு அவள் வாயாலேயே நான் சொல்ல வைப்பேன். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் நீ பாரு. அதனால தான் போனால் போதுன்னு இந்த வாட்டி அவளை போக சொல்லியிருக்கேன். அவள் போகிற கடைசி ட்ரிப்பு இதுவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்ற முடிவு பண்ண போகிறதே நான் தான், புரியுதா? அது வரைக்கும் நீ சும்மா இரு. அவகிட்ட எப்படி பேசி எப்படி இந்த கல்யாணத்தை பண்ண எனக்கு எல்லாம் தெரியும், புரியுதா? என்னவோ சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமா எனக்கு தெரியல. ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நம்ம குடும்பம் எங்கேயோ போயிடும்டா. நம்ம ஈஸியாக செட்டில் ஆகிடலாம். அதுக்கான வேலையை மட்டும் நீ பாரு. அது நடந்தாவே எனக்கு போதும். நான் எதுவும் பேச மாட்டேன். நடக்குமா? நடக்கும், நான் நடக்க வைப்பேன். இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த ரகுவை பார்த்து அவ்வளோ ஈஸி எடை போட்டாங்களா? இவ வந்து மிரட்டுவா, உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் நினச்சிட்டு இருக்காளா? நான் யாருன்னு இன்னும் கொஞ்ச நாள் தெரியும் அவளுக்கு. என்னடி அதிசயமாக இருக்குது, ஆஃபீஸ் விட்டு வந்தால் எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருப்பேன், ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பேன். இப்போ என்ன சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக வந்துட்டுருக்கேன்? விஷயம் இருக்குமா? விஷயம் இருக்குது. விஷயம் இல்லாமல் உன் பொண்ணு இவ்வளோ ஹாப்பியாக இருப்பாளா என்ன? நீ சொல்கிறத பார்த்தா விஜய் உங்கள்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன், கரெக்டா? அதனால தானே இவ்வளோ ஹாப்பியாக இருக்க. எனக்கு அப்போவே தெரியும்டி உன்னால் இதெல்லாம் பண்ண முடியும்னு. நீ தான் தேவையில்லாமல் இனி ஏதோ யோசிச்சுட்டு இருந்த, இப்போ பார்த்தியா? அப்படி சொல்கிற முடியாது, ஆனால் அப்படியும் சொல்லலாம். என்னடி, என்ன புரியலையே, ஏன் குழப்புற? நேராக சொல்லு விஷயத்த என்னென்னு. சொல்கிறேம்மா, உங்ககிட்ட சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட போய் சொல்ல போகிறேன்? நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஆஃபீஸில் நான் ஜாயின் பண்ணதுமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்ட்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கூட சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? ஆமாம்,
ஓ, அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக பண்ணி விஜய் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக? ஸோ விஜய் வந்து நான் பாராட்டிட்டான், அவனுக்கு உன் மேலே இப்போ ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு அதானே? கரெக்டாக அம்மா சொல்கிறது? அம்மா என்னை பேச விடுமா, நீ ஏன் எல்லாத்தையும் சொல்லிடுற? அப்போ எதுக்கு எனக்கு கேட்குறப்போ நான் சொல்ல. சரிடி சொல்லு என்னென்னு. எனக்கு எதோ யோசிக்க தோணுது, அதுதான். சரி சொல்லு என்னென்னு, வேகமாக சொல்லு. அம்மாவால் சஸ்பென்ஸ்லாம் தாங்க முடியாது, வயசாயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அதுவும் டைமுக்குள்ளே சப்மிட் பண்ணதுனால அந்த ப்ராஜெக்டில் கிளைண்ட் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதனால் கிளைண்ட் வந்து ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கம்மா எங்கள் மொத்த ப்ராஜெக்டுக்கும் சேர்த்து. ஏண்டி ட்ரிப்பு தானே, அதுக்கா இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன். இப்போ என்ன, நீ ட்ரிப்பே போனது இல்லையா நான் வாழ்க்கையில்? நீ காலேஜ் படிக்கும்போது எவ்வளோ ட்ரிப் போயிருக்க, இன்டர்நேஷ்னலாக நீ போயிட்ட. இப்போ என்ன இதுக்கு இவ்வளோ பேச்சு? நான் கூட என்னமோ ஏதோ சந்தோஷப்பட்டேன் கொஞ்சம் நேரத்தில். அம்மா ஃபஸ்ட்டு நான் சொல்ல வரதை ஃபுல்லாக கேளுமா. நீ சொல்கிறது என்னமோ கரெக்டு தான். நான் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் போயிருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஒரு ஆஃப்டர் ஆல் இங்கே தான். அதெல்லாம் இல்லை, இவ்வளோ ட்ரிப் போயிருக்கனே, ஒரு வாட்டியாவது நம்ம மாமா கூட போயிருக்கேனா? நான் எத்தனை வாட்டி கூப்பிட்ருப்பேன், வாங்க மாமா வெளியே போகலாம், வாங்க மாமா ட்ரிப் போகலான்னு. என் கூட ஆஃப்டர் ஆல் ஒரு 1 டே ட்ரிப் கூட வரமாட்டார். ஆனால் இப்போது நாங்கள் எல்லோரும் தனியாக ஒரு ட்ரிப் போக போகிறோம்மா. கண்டிப்பாக இதில் எனக்கு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போது கண்டிப்பாக மாமாவை எப்படி நான் என் வலைக்குள்ள விட வைக்கிறது மட்டும் இருப்பார். பரவாயில்லடி பரவாயில்ல, நீ ஏதோ மக்கள் நினச்சேன். தேறிடுவ போலையே. ஏதோடி உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் போதும், அது எப்படி ஆனால் என்ன? இனிமே அது எப்படி ஆகாமல் இருக்குன்னு நானும் பார்க்குறேன். இந்த 3 நாள் ட்ரிப்பு போதுமா? எப்படி நான் பிளான் பண்ணி மாமாவை என் வலையில் விழ வைக்கிறேன்னு மட்டும் பாரு. இங்கே வந்த உடனே எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரெடியாரு, சரியா? ஏன் நிலா, நீ எதுக்கு அவரை பற்றி யோசிச்சுட்ருக்க? அவர் உன்னை பற்றி கவலையே படலை. கவலைப்பட்டிருந்தா அவங்ககிட்ட அவ்வளோ அப்படிலாம் பேசியிருப்பாரா என்ன? நீ தான் தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்க. நம்மளை எப்பயுமே ஆஃப்டர் ஆல் அவருக்கு ஒரு எம்ப்ளாயி தானே. ஆஃப்டர் ஆல் நம்ம ஒரு ஸ்டாஃப். அவர் யார்? ஒரு பெரிய எம்டி. நம்ம நினைக்கிற மாதிரி அவர் நினச்சிருந்தா நம்மக்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு கோவத்தில் பேசியிருந்தாலும் கூட, ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், தெரியாமல் தான் பேசிட்டேன் அப்படின்னு கூட அவருக்கு சொல்ல தோணலைல்ல. அதிலே தெரியுது அவரை எங்கே வச்சுருக்காருன்னு. நான் தான் தேவையில்லாமல் ஃப்ரெண்டு அது இதுன்னு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் என் லிமிட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நான் எவ்வளோ தான் என் லிமிட் தெரிஞ்சிருக்கணும்னு நினச்சாலும் அவரை பார்த்தா என்னால் பேசாமல் இருக்க முடியல. அவருக்கு மட்டும் ஏன் இப்படி இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது? நான் மட்டும் எதுக்கு கூட தனியாக புலம்பிகிட்ருக்கேன்? எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது? நான் இந்த ஆஃபீஸ்க்கு போகாமலே இருந்திருக்கலாம், இவரை பார்க்காமலே இருந்திருக்கலாம். அவர் அந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கே பிடிக்கல, அவன் ரூமுக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஏன்னா அங்கே போய் எனக்கு தெரியாமல் என்ன அறியாமல் நான் ஏதாவது பேசிட்டேன்னா தேவையில்லாமல் நான் தான் அசிங்கப்படணும். எனக்கு ஏன் இந்த நிலமை? என்னால் ஆஃபீஸ்லேயே அவரை அவாய்ட் பண்ண முடியல. இப்போ ட்ரிப் வேறு கூப்பிட்ருக்காங்க இந்த 3 நாள். நான் எப்படி அவர்கிட்ட பேசாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு புரியல. நிலா நல்லா யோசிச்சுக்கோ, புரியுதா? நல்லா மண்டையில் ஏற்றிக்கோ. நீ அவரை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அங்கே வந்து தேவையில்லாமல் அவர்கிட்ட பேசி எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுறாத. அவர் ஆல்ரெடி அவர் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நீ ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, நீ ஆஃப்டர் ஒரு எம்ப்ளாயி, ஆஃப்டர் அவரோட பிஏ, அவ்வளோதான். அதுக்கான லிமிட்டில் இருக்கணும், அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்களா? பல கோடி ஆண்டுதான் பூமியிலே வாழலாம், ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவன் நீயடா. உனக்கெனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்களும் முளைக்கும், காதலில் வலியும் இன்பம் தானே தானே. எனக்கு தெரியும் நிலா, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. என்னால் புரிஞ்சுக்க முடியுது நான் பேசின ஒவ்வொரு வேர்டும் உன் மனசில் எந்த அளவுக்கு காயத்தை கொடுத்துருக்கோன்னு. நீ இன்றைக்கி வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சுது, என் பேசின எல்லா வார்த்தையும் உன் மனசில் எவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி புரிஞ்சுக்க முடியுது நிலா. ஆனால் நானும் இதை வேணுன்னே பண்ணல நிலா. எனக்கும் வேறு வழி தெரியல. நான் என்ன பண்ணுறது என்னால் புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன், எதுவுமே எனக்கு தெரியல. நீ என் நிலாவாக இருந்தால் எல்லாமே சந்தோஷம். நான் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப சந்தோஷமான ஆளாக இருப்பேன். ஆனால் நீ என் நிலாவாக இல்லாமல் போயிட்டீன்னா
மச்சான் சொன்ன மாதிரி மேபி நிலாவாக இல்லாமல் இருந்தால் நான் டக்குன்னு தூக்கி போட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது நிலா. நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாத ஒரு நிலைமையில் தான் நான் இருக்கேன். நான் எப்படி நிலா உனக்கு ஹோப் கொடுக்க முடியும்? இப்போ நான் பேசுகிறது ஹர்ட்டாக இருக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ நிலா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை மொத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக போயிட்டேன்னா உன்னால் அதை தாங்க முடியாது. அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். இது எல்லாமே உன் நல்லதுக்காக தான் நிலா. கண்டிப்பாக எனக்கு புரியும் ஒரு நாள். நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னோட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப வலிக்குது. இதை நான் யார்கிட்ட சொல்கிறது எனக்கு புரியல. நான் உன்னை என் நிலாவாக தான் பார்க்குறேன். நான் உன்னை என்றைக்கு பார்த்தனும் அன்னிலேருந்து என் மனசில் நீ நிலாவாக தான் இருக்க. அது என்னால் மாற்ற முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. அதனால தான் என்னை அறியாமல் நான் உன் மேலே இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், இவ்வளோ உரிமை எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீ என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் என்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணும்போதும் அது என்னால் சொல்ல முடியல. எனக்கு அது தெரியல. அது எப்படி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. ஆனால் அது ரொம்ப எனக்கு வலிக்குது, அது மட்டும் தெரியுது. ஆனால் நான் சுயநலமாக இருக்க முடியாதில்ல. என் சுயநலத்துக்காக நான் உன்னை யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால தான் இந்த இடைவெளி. கொஞ்ச நாள் தான். நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவேன். என் மனசு சொல்லுது கண்டிப்பாக நீ நிலா தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நிலா. அது வரைக்கும் நான் மன்னிச்சிருமா? இந்த 3 நாள் ட்ரிப்புக்கு நீ வரலன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னென்னமோ பண்ணி உன்னை வர வைக்கணும்னு என் மனசு சொல்லுது. நான் ஏன் இப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கும் புரியல. இந்த ட்ரிப்பில் நான் எப்படி உன்னை அவாய்ட் பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட எப்படி பேசாமல் இருக்க போகிறேன், உன்னை எப்படி பார்க்காம இருக்க போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா இத்தனை நாளுமே எதுவுமே நான் எனக்கு தெரிஞ்சு பண்ணலை. உன்னை பார்க்கும்போதெல்லாம் என்னை மீறி என் கண்ட்ரோல் இல்லாமல் தான் நான் உங்ககிட்ட வரேனில்லா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சத்தியமாக எனக்கு புரியல. உன் முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாழுதே. பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நானடே. உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கெனவே தருவேன் பெண்ணே. உன் அருகில் வாழ்ந்த போதும் கண்ணே. ஹாய், வீடியோ அவ்வளோதான் இன்றைக்கி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாம், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு கேட்குது டெய்லியும் தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலாக என்ன பேசணும் அப்படின்னா, என் மனசுக்குள்ளே நிறைய கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இதை கண்டினியூ பண்ணலாமா, இது ஓகேவா, இது ஏன்னா இப்போது நிறைய பெரிய பெரிய சேனல்லேருந்து குட்டி குட்டி சேனல்லேருந்து எல்லாருமே வந்து போயிட்டுருக்கு. நிறைய ரீசனால் போயிட்டுருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் எனக்கு இருக்கிறதோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ வியூஸும் கொஞ்சம் தான் போகுது அப்படின்ற பட்சத்தில் இஃப் இன்கேஸ் நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுட்டு என் சேனலில் போயிடுச்சு அப்படின்னா, எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா திருப்பி எனக்கு அது சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. இருக்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட எனக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நான் அந்தளவுக்கு ரீச் ஆகலை, நான் அந்தளவுக்கு யாருக்கும் தெரியல. அப்படின்ற பட்சத்தில் இஃப் இன்கேஸ் நான் மானிட்டைஸ் பண்ண போகிறேன், அந்த டைமில் வந்து எனக்கு டிமானிட்டைஸ் ஆகிடுச்சு, அது மானிட்டைஸே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நான் இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்குமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இப்போ தான் வந்திருக்கேன் அண்ட் அதை எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா இப்போ இருக்க பெரிய சேனல்ஸ்லாம் கொஞ்சம் ரெவன்யூ வந்து பார்த்துருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் சொல்கிறேன். அதுக்கு கொஞ்சம் பூஸ்டிங்காக இருந்திருக்கும், பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்திருக்கும். இப்போ நாங்கள் பண்ணும்போது பயத்துலேயே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, பயத்துலேயே பண்ண வேண்டியதாக இருக்குது. இது போயிடுமா, என்றைக்கு போகுமா, நாளைக்கு போகுமா அப்படின்ற ஒரு மனநிலைமையிலேயே நான் இருக்கேன். அண்ட் எனக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் ரீச் இல்லை. அண்ட் மேபி என் ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கலையா, நான் கொண்டு போகிறது பிடிக்கலையா, எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது என்னோடய ஸ்டோரிலேயோ என்னோடய சேனல்லையோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்கா, இல்லை ரொம்ப பழையதாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, இல்லைனா ஆல்ரெடி பார்த்த மாதிரியோ, இல்லைனா போரிங்காக அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா எனக்கு தெரியல. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், இது என்ன ஒரு கார்ட்டூன் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பேசுகிறா அப்படின்ட்டு. இதில் எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு இதை க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இஃப் இன்கேஸ் டிஃபால்ட்டாக இருக்குது இல்லைங்களா, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணாமல் அதில் இருக்க ஹேர் ஸ்டைல்ஸ் அதில் இருக்க மாதிரி அப்படியே டிஃபால்ட்டாக பேக்ரவுண்ட் எல்லாம் பண்ணோன்னா எஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி வேலை கொஞ்சம் கம்மி தான்.
ஆனால் நான் பண்ணுறது எங்களை மாதிரி நிறைய பேர் பண்ணுறது எப்படின்னா பேக்ரவுண்ட்லேருந்து ஹேர் ஸ்டைல்லேருந்து ட்ரெஸ்ஸிங்லேருந்து டெய்லியும் சேஞ்ச் பண்ணி அதை ரெடி பண்ணும்போது அது எக்ஸ்ப்ரெஷன்ஸ் சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். நிறைய ப்ராப்ளம் இருக்குது க்ரியேட் பண்ணுறதுல, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ ஒர்க் பண்ணி இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு எதுவுமே இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் எனக்குள்ளே இருக்குது. இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அதனால சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது பேசணும், ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.